ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கோவிலில் நடந்த ஒரு நிச்சயதார்த்த விழா தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப எளிமையாக இயற்கையோடு இணைந்த முறையில் இந்த நிச்சயதார்த்தம் நடந்தது. கோயிலில் தான் இந்த நிச்சயதார்த்தம் வச்சுருந்தாங்க. யாருக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏன் கூட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபுக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்குது. இந்த நிச்சயதார்த்தத்தை கிராமத்தில் எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும், கோயில்களில் எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஊரில் பெரிய கோயில் இது. இந்த கோவிலில் தான் நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க. நிறைய சாமி இருக்குது. நாகம்மன், அதே மாதிரி முருகர், பெருமாள் எல்லாருமே இந்த கோயிலில் இருக்காங்க. பெரிய கோயிலாக இருக்குது. அதே மாதிரி இப்போ சிட்டிலெல்லாம் இந்த மாதிரி குளம் பக்கத்தில் ஏரி இதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அது கிராமத்தில் ஏற்கனவே இந்த ஏரிக்கு பக்கத்துலலாம் நம்ம கட்டியிருக்காங்க. அதே மாதிரி குளமும் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். ஏன்னா கை கால் கழுவுறதுக்கு கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே அமைஞ்ச இதுதான் இது. பழமையான கோயில் இது. நிறைய பேர் வந்திருந்தாங்க நிச்சயதார்த்தத்துக்கு. மெயின் ரோடு வரைக்கும் நிறைய பைக்கு, காரு இந்த மாதிரி நிறைய வாகனங்கள் இருந்தது. நிச்சயதார்த்தத்துக்காக நிறைய பேர் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயில் அப்படின்னும் பொழுது நிறைய வசதிகள் இருக்காது இல்லையா. இயற்கையோடு இருந்ததுனால வெளியில் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சீர்வரிசை வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை வந்து உட்காந்துட்ருக்காரு. எல்லாருமே வந்தாச்சு. பொண்ணுக்காக மாப்பிள்ளை வெயிட்டிங். குட்டீஸு எங்கே போனாலுமே குட்டீஸ் நிறைய விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா. பொண்ணு வந்தாச்சு. இப்போ சாரீ கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வேறு ஒரு சாரீ போடுவாங்கள்ல, அதுக்காக வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் நெக்லஸ் போட்டிருக்காங்க பொண்ணுக்கு. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எவ்வளோ தான் நகை விலை ஏறி இருந்தால் கூட அது ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இவங்களும் அந்த திருமண பெண்ணிற்கு நகை போட்டிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டில். அந்த நெக்லஸை ஐயர் வந்து எல்லாருக்கிட்டேயும் காட்டுறாரு. இதுதான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வைக்காக. என்ன நகை போட்டிருக்காங்கன்னு தெரியாதுல்ல, பாக்ஸில் இருந்துச்சுன்னா. அதனால் எடுத்து காட்டுறாரு. இந்த நகை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. அதுக்கு வந்து பெண்ணுடைய உறவினர் நகை போட்டு விடுறாங்க அந்த பெண்ணுக்கு. அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால போட முடியல, அதனால கொஞ்சம் குனிறாங்க. கேமராமேன் இந்த தருணத்தை ஷூட் பண்ணுறாரு. பையனுடைய அப்பா அம்மா கிட்ட மணப்பெண் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சாரி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறமா வேறு அவங்களுடைய நிச்சயதார்த்த சாரியை போட்டுட்டு வருவாங்கள்ல, அதுக்காக பூமாலை, நகை, ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த தட்டோட இவங்க வெளியில் வராங்க. வேறு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்றதுக்காக. கோயில் அப்படின்னாலும் நிறைய பேரே வந்திருந்தாங்க. வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இவங்க மறுபடியும் போகிறாங்க மணமேடைக்கு. மணமேடையிலேருந்து மக்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. வந்திருந்த எல்லாருமே வந்து அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அவங்க 2 பேரை. பொதுவாகவே எப்போவுமே வந்து அந்த ஃபங்க்ஷன் முடியுதோ இல்லையோ ஒரு பக்கம் வந்து இலை போட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க.
எல்லாரும் வந்தவங்க வேக வேகமாக சாப்பிட்டுட்டு தூரமாக போகணும் இல்லையா, அவங்கெல்லாம் போகிறதுக்காக எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. அந்த ஷூட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ஷூட் பண்ணுவாங்கல்ல, பொண்ணு மாப்பிள்ளை அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அந்த மாதிரி இந்த இடத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் கூட வெட்டிங் ஷூட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயதார்த்தம் இயற்கையோட சிறப்பாக நடந்து முடிஞ்சது. நாமளும் நம்ம வீட்டுக்கு போகலாம்.